அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு களம் இறங்கிய முக்கிய கிரகநிலைகள் இது உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும், மறுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் மிக வலுவாக சுக்கிர பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் புதன் பயிற்சி என பல கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாது சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாற்றத்தை சந்திக்கிறாருங்க. எனவே தங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அப்படி சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும் தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதுதான் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வேளையில் முதன்மை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவர் 9ஆம் தேதிக்கு பிறகு வக்ரகதியில் திரும்புகிறார். குரு பகவான் வக்ரம் பெறுவது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க. எனவே வக்ர குருவால் நிறைந்த நன்மைகளை பெறக்கூடிய ராசியில் முதன்மையான ராசியாக நிச்சயம் மிதுன ராசி உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வக்ர குருவால் எதிர்பார்ப்பதை விட சிறந்த லாபம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. பொருளாதார ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், நெருக்கடிகள் போன்றவை இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். திட்டமிடாத காரியங்கள்ல கூட மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான். எனவே இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு. இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான சுப விரயங்கள் லாபம் நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிக சிறப்பான நல்ல மாறுதல் உண்டு. ஏனென்றால் மற்றொரு வலிமை வாய்ந்த சனி பகவான் விரயஸ்தானத்தில் குரு வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் பாகியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அவர் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறாருங்க. எனவே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் போன்ற அனைத்துமே மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோக பலன் நிச்சயமாக இந்த வேளையில் உண்டு. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை கட்டுக்குள் இருக்கும். உத்தியோக ரீதியாக நீங்கள் சந்தித்து வரக்கூடிய கடுமை நெருக்கடிகள் விலகுவதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயமாக சனி ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. தொழில்துறை ரீதியாகவும் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு. எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் நல்லபடியாக தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் சிறப்பான வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் உறுதி செய்யக்கூடிய வகையில் பல காரியங்களை அதிரடியாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைவதற்கான சூழல் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. எனவே இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நவகிரகங்களில் வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனியின் அமைப்பால் நல்ல மாறுதலை மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. தொழில், உத்தியோகம் மட்டுமல்ல, குடும்பம் மற்றும் உறவுகள், நண்பர்கள் என அனைவரை கையாளக்கூடிய விஷயத்திலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். அவர் 5இல் இருப்பது அனைத்திலும் அமோகமான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள், கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள், பல்வேறு வகையான சிக்கல்கள் போன்ற அனைத்துமே கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை ராசியின் அதிபதியான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அவர் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிப்பதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அனைத்து வகையான பணிகளிலும் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தொழில் ஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறாருங்க. தாய் வழி உறவு முறைகளில் இருந்து வந்த மனக்கசப்பு, சங்கடங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு யதார்த்தமான
நடைமுறை வாழ்க்கை எப்படி உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைப்பதால் பல்வேறு வகையில இருந்து வந்த நெருக்கடிகள், சிக்கல்கள் பெரிய அளவில் இந்த வேலையில் கட்டுக்குள் வரும். திட்டமிடுவதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வெற்றிகரமாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க. ராகுவின் அமைப்பால் பல அதிரடியான நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கிறார் செவ்வாய். மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவாக ஜென்மத்தில் வீற்றிருப்பது ஒரு வகையில் சின்ன சின்ன சிக்கல்களையும் தடைகளை ஏற்படுத்தினாலும் கூட பெரிய அளவிலான சுப தடைகளை ஏற்படுத்தாது என்பதும் யதார்த்தமான உண்மை. மந்தமாக பொறுமையாக சில பணிகள் நடைபெற்றாலும் கூட நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்து ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். சுக்கிரன் 6ஆம் இடத்திற்குள் நுழைவதால் மறைமுகமாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளை சிறப்பாக கையாளுவதற்கான சாத்தியக்கூறுகளை வலுவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ரூணரோக சத்ருஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு அதிரடியான பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை விட சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. சூரியன் 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் ராகு பார்வையில் இருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அர்த்தாஷ்டக சூரியனின் அமைப்பால் சில ஆரோக்கிய தொல்லைகளையும் எதிர்பாராத அலைச்சலையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே மிதுன ராசிக்காரர்கள் சூரியனின் அமைப்பால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. அதே போன்று சுக்கிரனும் ரூணரோக சத்ருஸ்தானத்திற்குள் செல்வதால் மறைமுகமாக உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்யலாம். எனவே அத்தனை பணிகளிலும் அதிக கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ல் இருப்பதால் நிதானமும் பொறுமையும் அதிகமாக தேவை. ஆனால் அதே வேளையில் சந்திரன் மிக வலுவாக வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். எனவே எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கூட பாருங்க. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் சந்திரனின் அமைப்பால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் மிக சிறப்பான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள், சிரமங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்படும். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு